ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் யூர் Aariwingsworld. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பராக வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எப்படி வந்து ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணலாம். ஸோ நம்ம ஒரு கம்மியான ரேட்டில் நல்லா ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனல் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நேம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி நம்மளுடைய சேனலுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இங்கேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஜரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ எப்போயுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது வந்து ஜரியில் தான் வந்து டபுள் அவுட்லைன் கொடுத்து வந்து ஸ்டார்ட் பண்ணணும் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு லைன் தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஏன் அப்படின்னா த்ரெட்டும் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறனால ஜரியில் ஒரு லைன் மட்டும் கொடுக்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ அதே மாதிரி நம்ம Aariwingsworld ஆன்லைன் கிளாஸஸ்மே வந்து சூப்பராக வந்து போயிட்டுருக்கு. மேபி நீங்கள் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ரொம்ப டீட்டெயிலாக ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக சொல்லி கொடுத்து ப்ளவுஸும் கம்ப்ளீட் பண்ணி தான் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் வந்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுவோம். அதே மாதிரி நார்மல் கோர்ஸும் இருக்குது, அது மாதிரி அட்வான்ஸ் கோர்ஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஆரி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ ஜரியில் டபுள் அவுட்லைன் வந்து கொடுக்கணும் இல்லையா? ஸோ நான் வந்து சிங்கிள் அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணான்னு சொல்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜரி எடுத்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எப்பயுமே வந்து நிறைய பேர் இதில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து எடுக்கும்போது அப்படி அவ்வளோமே வந்து விழுந்துடும். ஸோ அந்த மிஸ்டேக் அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஜரியை எடுத்து வச்சுக்கோங்க. ஜரியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி நீங்கள் பீடை எடுத்து பண்ணிங்கன்னா விழுகாது. ஓகேவா? ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பிகினராக இருந்தால். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு 4 நம்பர் பீடை வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சு நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸோ இடையில வந்து தம்பி அதாவது என்னோடய குட்டி பாப்பா வந்து சவுண்டு இடையில கொடுத்தாருன்னா அதை டிஸ்டர்பன்ஸாக எடுத்துக்க வேணாம். ஸோ ஏன்னா அவர் விளையாண்டுட்ருக்காரு, கண்டிப்பாக சவுண்டு கொடுப்பாரு. ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி 4 நம்பர் பீடை வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா நான் எப்போயுமே வந்து பட்ஜெட் கம்மியாக இருந்தாலுமே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, பார்டர் வந்து நல்லா நான் திக்காக கொடுத்துருவேன். ஸோ மேபி யாராவது எனக்கே ப்ளவுஸ் கொடுத்த ஒரு 2000 ரேஞ்சில் உள்ள ப்ளவுஸ் டிசைன் கொடுத்தாலுமே அதில் வந்து பார்டர் வந்து அவங்க கொடுத்த டிசைனில் வந்து சிம்பிளாக இருந்தாலுமே நான் கொஞ்சம் பார்டர் வந்து கெட்டியாக தான் போடுவேன். அதாவது நல்லா கிராண்டாக தான் போடுவேன். அப்போ தான் வந்து நல்ல லுக் கொடுக்கும் அப்படிங்கிறனால ஸோ எக்ஸ்ட்ராவே 2-3 லைன்ஸ் வந்து நான் போட்டு கொடுப்பேன். அப்போ தான் வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இதெல்லாம் எதுக்காக அப்படி பண்ணுறோம்னா, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணணும். ஸோ இப்போ பரவாயில்ல, அவங்க நம்ம கொடுத்தது சிம்பிள் தான், பட் அவங்க இதை விட நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி நான் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சப்ஸ்கிரைபருக்குமே ஒருத்தவங்களுக்கு வந்து பெங்களூர்லேருந்து நான் ப்ளவுஸ் வந்து பண்ணி கொடுத்தேன். ஸோ அவங்க பண்ணி நம்ம ஃபோட்டோ அனுப்பியிருந்தோம். அப்போ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இது எப்படி சொல்கிறது, நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து நம்ம அந்த டிசைனை அனுப்பி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கையில் ரீச் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. பிகாஸ் வந்து நான் ஃபோட்டோவில் பார்த்ததை விட இது ரொம்ப கிராண்டாக இருக்குமாம்மா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நீங்கள் இவ்வளோ கிராண்டாக பண்ணி கொடுப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க, ரேட் கம்மியாக. ஸோ அந்த மாதிரி தான் ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நம்ம டிசைன்ஸ் வந்து நேரில் பார்த்தா தான் தெரியும். ஃபோட்டோலையோ இல்லை வீடியோலையோ பார்க்கும்போது அதோட ரியல் லுக் வந்து தெரியாது. நேரில் பார்க்கும்போது தான் அது எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஓகேவா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட் லைன் வந்து காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் லைன் வந்து என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சுகர் பீட் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் லைன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு சுகர் பீடில் வரிசையாக 2 வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 4 நம்பர் பீட், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு. ஸோ சுகர் பீட் வந்து எடுத்துகிட்ருக்கேன். ஓகே, எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி அழகாக 2 வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இந்த சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு என்னோடய பையன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம 2 வச்சு சுகர் பீடில் அழகாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ வந்து நல்லா நெருக்கமாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அப்போ தான் ஒர்க் வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், செகண்ட் லைன் ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுகர் பீடில் அழகாக 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நான் இப்போ உங்களுக்கு தான் ப்ளவுஸ் சொல்லி கொடுக்குறோம் இல்லையா, அந்த டிசைனில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அதையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கலாம். ஸோ அதை நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதாவது டவுட் இருந்தால் நான் வீடியோவில் அப்போயே வந்து நான் உங்களுக்கு அப்பப்போ நான் சொல்லிடுவேன். அதே மாதிரி மேபி ஏதாவது அதுலேயும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதை உடனே கிளியர் பண்ணிடுவேன். பட் வந்து வீடியோஸ் கரெக்டாக வந்து பார்க்காம
நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். பட் வந்து அதை கரெக்டாக கவனிக்காமல் இருந்து அதுலேருந்து தயவு செஞ்சு டவுட்ஸ் கேட்காதீங்க. ஸோ வீடியோஸ் ஏன்னா நம்ம எதுக்காக நானே வந்து ஸ்கிப் பண்ணி தான் நம்ம வந்து போடுறோம். முக்கியமான விஷயங்கள் சொல்லி தான் நான் போடுறேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன்னா, செகண்ட் லைன் ஃபுல்லாக அழகாக இந்த மாதிரி சுகர் பீட்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி அழகாக 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வந்து சுகர் பீடில் ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மாதிரி செயின் ஸ்டோனில் அளந்துக்க போகிறேன். ஸோ எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த் வரைக்கும் கையில் வச்சுட்டு கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரிமைனிங்கை நம்ம வந்து கட்ரு வச்சும் கட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்படி திருவுனாவே வந்து போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆயிரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ண போகிறேன். பிகாஸ் நமக்கு எமர்ஜென்சி நம்ம வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. இதை நம்ம வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக காஞ்சதுக்கப்புறமா நான் இதை ஸ்டிச்சிங் பண்ணுவேன். ஸோ அதை நீங்கள் வீடியோ ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன் இல்லையா, அந்த மாதிரி டைப் தான். ஸோ அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிவிட்டு அது காயறதுக்குள்ளே அடுத்தடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணுவேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த செயின் ஸ்டோனை ஒட்ட போகிறோம். செயின் ஸ்டோன் ஒட்டும் போது இதோட அடிபாகத்தில் மட்டும்தான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து ஒட்டியிருக்கணும். அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கல் பகுதியில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து படக்கூடாது. ஸோ அப்படி பட்டுச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து ஸ்டோன் வந்து கருத்துரும். இன்னொன்று வந்து நிறைய பேர் வந்து செயின் ஸ்டோன் கருக்குமான்னு வந்து கேட்டிருக்கீங்க. செயின் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் குவாலிட்டி வந்து கருக்காதுப்பா. ஸோ வந்து ஒரிஜினல் குவாலிட்டி வந்து கருக்காது. செயின் ஸ்டோன்லேயுமே வந்து ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, ரேட் கூடவும் இருக்குது. ஸோ ஒரிஜினல் குவாலிட்டி வந்து கண்டிப்பாக கருக்காது, ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும். ஸோ டூப்ளிகேட் குவாலிட்டி சீக்கிரமாகவே கருத்து போயிடும். அதை பார்க்கவே வந்து உங்களுக்கு ஒரு தெரியும். ஒரிஜினல்னால் வந்து அதோட அடிபாகத்தில் இருக்க வந்து கோல்டு ஷேடிங்கு, அதுக்கப்புறம் வந்து டூப்ளிகேட்டாக இருந்தால் அது அடியில் இருக்கக்கூடாது ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாக வந்து பிளாக்கிஷாக அப்பயே வந்து சீக்கிரமாக ரொம்ப நாளாக வந்து கருத்து போகக்கூடியது மாதிரியே இருக்கும். அந்த மேலே மட்டும் ஷைனிங் இருக்கும், அடிபாகத்தில் ஷைனிங்கே இருக்காது. அதை வச்சு கூட நீங்கள் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்டுங்கிறத வந்து கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்னா சுகர் பீட்லேருந்து லைன் கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 4 நம்பர், அதுக்கப்புறம் சுகர் பீட், அதுக்கப்புறம் வந்து செயின் ஸ்டோன் வந்து நம்ம ஒட்டியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சுகர் பீடில் வந்து மறுபடியும் வந்து 1 மினிட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே, இப்போ நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து சுகர் பீடில் இந்த மாதிரி அடுத்து 2 வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ பார்ட்ரு வந்து கொஞ்சம் அந்த பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிறத கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு இந்த பார்ட்ரு மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா லுக்காக வந்து பண்ணுங்கள். அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா லுக்கு வந்து நல்லா கொடுக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் லைன் வந்து கொடுக்குறேன். பட் இதுலேயே இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் லோடு த்ரெட் லோடு இல்லைன்னா வந்துட்டு சுகர் பீட் லோடெலாம் வந்து கொடுப்பீங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ரேட் கம்மியாலாம் நீங்கள் வந்து பண்ணி கொடுக்க வேணாம். பார்டரில் பைப்பிங் த்ரெட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி த்ரெட் லோடிங்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸு லவங்கம் ஸ்டிச்சஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணுங்கிறது தேவை கிடையாது. அதாவது ரேட்டு கம்மியாக. ஸோ ஏன்னா பிகினர் இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேது, அதனால நான் சொல்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல் பாயிண்ட்ஸாக இருக்கும். அதனால் நீங்கள் இதெல்லாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக நீங்கள் நம்மளுடைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னாவே நான் ஒவ்வொரு வீடியோலுமே வந்து புது புது பாயிண்ட்ஸாக தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் வந்து நான் என்கிட்ட நிறையா டவுட்ஸ் கேட்பாங்க இல்லையா, ஸோ அந்த டவுட்ஸை ஃபுல்லாகவே நான் வந்து கிளாரிஃபை பண்ணுற மாதிரி தான் அடுத்த வீடியோ வந்து போடுவேன். அதனால் என்னோடய வீடியோஸ் மேக்ஸிமம் வந்து முழுசாக பார்க்க பாருங்கள். அப்போ தான் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கும், யாரெல்லாம் நிறையா பழைய வீடியோஸ்லாம் என்னென்ன டவுட்ஸ் கேட்குறாங்களோ அது எல்லாமே வந்து இந்த மாதிரி வீடியோஸ் போடும்போது நான் கிளியர் பண்ணுவேன். அதனால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த லைன் ஃபுல்லாகவே வந்து இதே மாதிரி தான் சேம் சுகர் பீடில் நான் அந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ வந்து சுகர் பீடில் அடுத்த லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இங்கேருந்து எடுத்து இங்கே பாருங்கள், இங்கேருந்து எடுத்து இந்த 4 நம்பர் பீடை அடுத்த லைன் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ பார்டர் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி இப்போ நம்ம அடுத்த லைன் வந்து கொடுக்குறோம். ஸோ இதோட பார்டர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ மொத்தம் வந்து 5 லைன்ஸ் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதே மாதிரி பிகினர் லெவலுக்கு இருக்கவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த 2 வச்சு தைக்காதீங்க. அப்புறம் நீங்கள் ஃப்ரேம் கழட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து நீட்டாக பர்ஃபெக்ஷனாக இருக்காது, லொலலன்னு இருக்கும். குறிப்பாக சுகர் பீட்ஸ்லாம் 5, 6 அப்படின்னு சொல்லி வச்சுலாம் தைக்கவே தைக்காதீங்க.
ஒர்க்கு வந்து அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் 2 தைங்க 2 தைங்க நான் திருப்பி ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த லைன் வந்து இந்த 4 நம்பர் பீடை வச்சு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபுல்லாகவே பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் சென்ட்ரு பார்ட்டில் இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. ஸோ இதை வந்து கொஞ்சம் 1/4 இன்ச் கேப் விட்டு கொஞ்சம் 1/4 இன்ச் மட்டும் கேப் விட்டால் போதும். திருப்பி மறுபடியும் வந்து 1/4 இன்ச் கேப் விட்டு கோடு, திருப்பி 1/4 இன்ச் கேப் விட்டு மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு, அடுத்து 1/4 இன்ச் வந்து கேப் விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு, திருப்பி 1/4 இன்ச் வந்து கேப் விட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு கோடு. இந்த மாதிரி அழகாக ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டுக்கோங்க நீட்டாக. ஓகேவா? ஸோ இதே மாதிரி அழகாக நீட்டாக இருக்கணும். அதாவது வந்து கோடு வந்து எல்லாமே வந்து பார்க்க நல்லா சேமாக அலைன்மெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? போட்டோமா இல்லையா? இதே மாதிரி இப்போ இந்த பக்கட்டும் நம்ம வந்து போட போகிறோம். ஓகேவா? அடுத்து தான் இந்த பக்கம் வந்து ஒரு கோடு. நான் எப்படி வந்து அந்த பக்கம் வச்சு போடும்போது ஸ்கேலை எப்படி பிடிச்சி போடுறேன், அடுத்து இந்த பக்கம் போடும்போது எப்படி போடுறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்காக தனியாக ட்ரேஸிங்கு, அதுக்கப்புறம் ட்ரேஸ் பேப்பரில் பண்ணி, அதுக்கப்புறம் அதை தூக்கி இதில் போட்டு பண்ணி, ஸோ அதெல்லாம் வேணாம். ஈஸி தான். ஈஸியான மெத்தடில் நான் சொல்கிறபடி நீங்கள் பண்ணிங்கனாவே வந்து அழகாக வந்து பண்ணிடலாம். சிம்பிள் தான், ஒரு 2 நிமிஷம் தான், அவ்வளோதான் வந்து நம்ம பண்ணிடலாம். இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த கேப் இல்லாத அளவுக்கு நீட்டாக வந்து இது மாதிரி கோடு போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டதுக்கப்புறம் வந்து இப்போ சென்ட்ரு பாயிண்ட் வந்து இங்கே பாருங்கள், 1 இன்ச்சுக்கு வந்து பாயிண்ட் இருக்கணும். 1 இன்ச்சுக்கிட்ட ஒரு பாயிண்ட்டு இந்த மாதிரி, அடுத்து இங்கே ஒரு பாயிண்ட்டு, அடுத்து இங்கே 1 இன்ச்சு, அடுத்து 1 இன்ச். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வச்சுட்டேன். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இது 2க்கு இடையில, இது 2க்கு இடையில, இது 2க்கு இடையில, இது 2க்கு இடையில. ஸோ அடுத்த பாயிண்ட் வைக்கும்போது இது 2க்கு இடையில, இது 2க்கு இடையில, இது 2க்கு இடையில, இது 2க்கு இடையில, இது 2க்கு இடையில. எதுக்காக இந்த பாயிண்ட் பண்ணுறேங்கிறத நான் நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணும் போது உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஒர்க் பண்ணும்போது வந்து நீங்கள் அந்த எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த ஊடு புள்ளிலாம் வைப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி தான் 2 இதுக்கு இடையில அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கனாவே அழகாக டிசைன் வந்து கரெக்டாக வந்து பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் எப்படி இதுக்கு 2க்கு இடையில வச்சேனோ இதே மாதிரி தான் இந்த பக்கம் நான் பண்ணணும். நான் அதை கரெக்டாக பண்ணிடுவேன். இப்போ இந்த பக்கம் உங்களுக்கு வச்சு காமிச்சிட்டே ஓரளவுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் தான். இதையும் நான் சொல்லிடுறேன். மேபி வந்து உங்களுக்கு இதை விட பட்ஜெட் கம்மியாக பண்ணணும் அப்படின்னா சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் ஜரி கூட யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் பண்ண போகிறது வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். இந்த மாதிரி 2 வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். ஸோ இந்த டிசைனில் இந்த மாதிரி உங்களுக்கு ரேட்டு கம்மியாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜரிலையும் வந்து கொடுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேசிட்டு அவங்களுடைய ஒப்பீனியன் வாங்கி அதுக்கப்புறமா ப்ளவுஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். அவங்க கொடுத்தது ஒரு டிசைனு, நீங்கள் பண்ணது ஒன்றுங்கிற மாதிரி வந்து பண்ணி கொடுத்துறாதீங்க. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணிவிட்டு சுகர் பீட் லைன் வச்சுட்டு இந்த பாருங்கள் பிஎல் எடுத்திருக்கேன். ஸோ பிஎல் வந்து இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் பீட்ஸில் அடுத்து வந்து அப்படியே லைன் வந்து கண்டினியூ பண்ண போகிறேன். ஓகேவா? இந்த மாதிரி லைன் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் அடுத்து. ஸோ இந்த ஒரு லைனை நீங்கள் நல்லா தெளிவாக கவனிங்க. இப்போ இந்த ஒரு லைன் நீங்கள் தெளிவாக கவனிச்சாவே இந்த ப்ளவுஸ் ஃபுல்லுமே நீங்கள் கவனித்த மாதிரி தான். அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். அதனால தான் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன், அலைன்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே டிசைன்ஸ் கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக வந்து பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ மறுபடியும் சுகர் பீட் ஃபுல்லாக வரிசையை தைச்சிட்டே வரோம் இல்லையா? இந்த அளவுக்கு வந்துட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்து இது வரைக்கும் வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் ஒரு பிஎல் வச்சு ஒரு செயின், அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூஷனாக திருப்பி இதே மாதிரி லைன் போகணும்.
இப்போ இதே மாதிரி சுகர் பீடு வச்சுட்டு இங்கே வந்துட்டு ஒரு பிஎல், சுகர் பீடு பிஎல், சுகர் பீடு பிஎல். ஸோ இதே மாதிரி தான் நான் கீழே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ செகண்ட் லைன் வந்து கீழே இருந்தே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுக்கு இடையில பிஎல் வர்ற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இதை ரெண்டே நம்ம அழகாக கரெக்டாக செகண்ட் லைன் நம்மமே வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த லைன் எல்லாமே ஒரே மாதிரி தான் பண்ணுற மாதிரி வரும். பாருங்கள், இப்போ இது வரைக்கும் வந்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பிஎல் எடுத்துக்கோங்க. பிஎல் எடுத்து இதோட சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு, ஸோ அடுத்து மேலே போகும்போது சுகர் பீட்லேயே வரிசையாக போகிற மாதிரியும், அதுக்கடுத்து இந்த இடத்துல இந்த ரெண்டு பிஎலுக்கு இடையில வந்து பிஎல் வர மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ இதில் தான் நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக ஒரு வேளை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா செயின் ஸ்டிச் வரிசையாக வந்து ஜரியில் போட்டுகிட்டே வந்துட்டு அந்த சென்டரில் மட்டும் வரக்கூடிய இடத்துல நீங்கள் பாயிண்ட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பிஎல் கூட வச்சுக்கலாம். இல்லைன்னா வந்து 3 நம்பர் ஆர் 4 நம்பர் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு ஜரி வேணாம், கொஞ்சம் லுக் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜரிக்கு பதிலாக நீங்கள் இது த்ரெட்டு கூட கொடுக்கலாம். ஸோ த்ரெட்லேயுமே வந்து செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் பண்ணாலுமே வந்து நல்லா இந்த டிசைன் கொஞ்சம் நல்லா வரும். அதாவது நான் சொல்கிறது வந்து ரேட் கம்மியாக, சரிங்களா? ஸோ ரொம்ப ரேட் கம்மியாக பண்ணுறதா இருந்தால் அந்த மாதிரி பண்ணலாம். மீடியம் கொஞ்சம் பிரைடல் லுக் கொடுக்கணும்னா கண்டிப்பாக வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணாமல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்காதீங்க. ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி வரிசையாக நான் செகண்ட் லைன் வந்து போட்டுகிட்டே போகணும். அந்த இடையில வரும்போது மட்டும் பிஎல் வந்து நான் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி செகண்ட் லைன் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு வந்து நான் கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சாவே வந்து இந்த டிசைன் நல்லா தெளிவாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ நான் வந்து செகண்ட் லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி இப்போ நம்ம வந்து அடுத்து தேர்ட் லைன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேருந்து எடுக்கிறோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா இது ரெண்டுக்கு இடையில பிஎல் வரணும். அதே மாதிரி இது ரெண்டுக்கு இடையில கரெக்டாக பிஎல், இது ரெண்டுக்கு இடையில பிஎல், இது ரெண்டுக்கு இடையில பிஎல். ஸோ இந்த மாதிரி வந்து வரணும். அது மாதிரி இடையில கரெக்டாக இப்போ நான் இதில் பண்ண மாதிரி தான் சேமில் சுகர் பீட்ஸ் கொண்டு வந்துட்டு பிஎல், சுகர் பீட் கொண்டு வந்து பிஎல், சுகர் பீட் கொண்டு வந்து பிஎல். ஸோ வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இதில் எப்படி பண்ணியிருக்கோன்னா அதுக்கு அடுத்த அலைன்மெண்ட்டோட இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த சைடு வந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நம்ம வந்து பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இதை நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதோட லுக் ஓவரால் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒன் சைடு ஃபுல்லாகவே நான் வந்து முடிச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி இப்போ நான் இந்த சைடு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வழக்கம் போல் ஆல்ரெடி இந்த பக்கம் நான் பாயிண்ட் வச்ச மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஸோ அதாவது ரெண்டுக்கு இடையில ஒன்று இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? சேம் பேட்டர்ன் தான். இதுக்கு இடையில ஒன்று, இதுக்கு இடையில ஒன்று, இதுக்கு இடையில ஒன்று, இதுக்கு இடையில ஒன்று. ஸோ அடுத்து இதுக்கு இடையில அப்புறம் இங்கே. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் பாயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சேம் பேட்டர்ன் படி நான் இந்த பக்கட்டும் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதோட லுக் ஓவரால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைனலாக இந்த டிசைன் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பர் அண்ட் கிராண்டாக வந்து இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு சூப்பர் பிரைடல் ப்ளவுஸ் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஸ்டிச்சிங் வியூ நான் கண்டிப்பாக போடுறேன். பிகாஸ் எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் அதை நம்ம இந்த மாதிரி ஒர்க்கில் பார்க்கறத விட ஸ்டிச்சிங் பண்ணால் தான் அதோட ஒர்க் பர்ஃபெக்ஷன் எப்படி இருக்குது, அது எவ்வளோ லுக் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். ஸோ கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து பிகினர்ஸ்க்கு வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு எப்படி பிரைடல் ப்ளவுஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் தெரியவே தெரியாது. ஸோ அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நல்ல வீடியோ மற்றவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நாம இதை விட சூப்பர் அண்ட் கிராண்டான ஹெவி பிரைடல் ப்ளவுஸோட சூப்பராக மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் ஏ நைஸ் டே. அண்ட் தென் மறக்காமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் உங்களுடைய ஃபீட்பேக்கை மென்ஷன் பண்ணுங்கள். பாய், ஹாவ் ஏ நைஸ் டே.